திருப்பதி அருகே உள்ள உப்பரப்பள்ளி நடவலூர் கிராம பஞ்சாயத்து தலைவராக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கணபதி ரெட்டி உள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். தம்பதிகளிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்து கோரி அவரது மனைவி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு ஒருபுறம் நடந்து வரும் நிலையில் தனது மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கணவரின் தந்தை சொத்துகளில் பேத்திகளுக்கு உள்ள உரிமையை மனைவி கோரி வந்துள்ளார். இதற்காக திருப்பதியில் இருக்கும் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சர் பெத்திரெட்டி ராமச்சந்திரா ரெட்டியின் பிரச்சார பிரிவு தலைவராக உள்ள ஹரிபிரசாத் ரெட்டி மூலம் கணபதியிடம் பேச காரில் சென்றுள்ளார். அப்போது கணபதி ஹரிபிரசாத்துடன் வந்த காரை வழிமறித்து உடைத்ததுடன் மனைவி மற்றும் ஹரிபிரசாத்தை தாக்கி அனுப்பியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் ஹரிபிரசாத் ரெட்டிக்கும் பஞ்சாயத்து தலைவர் கணபதி ரெட்டியின் மனைவிக்கும் இடையே ரகசிய உறவு இருந்ததை அறிந்து கணவர் அடித்து இழுத்துச் சென்றதாக சமூக வலைதளத்தில் பலர் பதிவிட்டு வந்தனர். இதுகுறித்து அறிந்த கணபதி ரெட்டியின் மனைவி வீடியோ மூலம் விளக்கமளித்துள்ளார். அதில் தனக்கு உதவி செய்ய மட்டுமே ஹரிபிரசாத் வந்ததாகவும் தவறாக பிரச்சாரம் செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தாக்குதல் வீடியோ போலீசாரின் கவனத்திற்கு சென்ற நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தம்பதி இடையேயான பிரச்சினையில் பஞ்சாயத்து பேசச் சென்ற முன்னாள் அமைச்சரின் பிரச்சார பிரிவு தலைவர் தாக்கப்பட்ட சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.